நண்பர்களுக்கு வணக்கம். இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 135வது பிறந்த நாள் இந்தியா முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் தமிழ்நாட்டிலையும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதோடு பல்வேறு அரசியல் கட்சிகள் போயிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தி வராங்க. அதுல ஒரு சில அரசியல் கட்சிகள் சர்ச்சைக்குரிய வகையில அங்க கலவரமும் நடந்திருக்கு, பிரச்சனை அடிதடி கலாட்டாவும் நடந்திருக்குது. அதே போல ஆளுங்கட்சியை சேர்ந்த நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதிமொழி எடுத்து பிறந்த நாளா கொண்டாடினாரு. அது அவர் ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுசும் இருக்கிற அந்த கட்சி மாவட்ட செயலாளர்களை உறுதிமொழி எடுத்துக்க சொல்லிட்டு அந்த மாதிரி பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு. அதே போல இன்னொரு கட்சியோட தலைவர் மிக வித்தியாசமாக தனித்துவமா அந்த கட்சி தலைவர் எப்போதுமே பிறந்த நாளாக இருந்தாலும் கட்சி தலைவர்களோட வரலாற்று தலைவர்களோட நினைவு நாளாக இருந்தாலும் மிக வித்தியாசமா கொண்டாடுவாரு. அந்த வித்தியாசமா கொண்டாடின அந்த தலைவர் யார் என்பது குறித்து தான் இந்த காணொளியில பல்வேறு கோணத்துல இன்றைய அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் எந்தெந்த கட்சிகள் எப்படி கொண்டாடினது என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கத்தின் சார்பாக உறுதிமொழி எடுத்துக்க வச்சு, அதே போல கட்சியின் சார்பாகவும் அந்தந்த கட்சி மாவட்ட தலைநகரங்களில் உள்ள கட்சி தலைமை அலுவலகங்கள்ல உறுதிமொழி எடுத்துக்க வச்சு அந்த மாதிரி வெகு சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் கொண்டாடினாங்க. எப்படி கொண்டாடினாங்க? மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கிறதுவே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒதுக்கப்பட்டவருடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவருடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சக மனிதர்களின் சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதி ஏற்கின்றேன். பாத்தீங்களா நண்பர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டத இப்ப உங்களுக்கு காட்டினேன். அதே போல அனைத்து தலைநகரங்களிலும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பல்வேறு கட்சியில இருந்து மாலை போட்டு மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அண்ணல் அம்பேத்கர் வாழ்க என்று கோஷமிட்டு எல்லா தலைவர்களும் அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், தொண்டர்கள் மற்றும் இயக்கங்கள், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அண்ணல் அம்பேத்கர் இயக்கங்கள், தந்தை பெரியார் இயக்கம், திராவிடர் கழகம் மற்றும் பெரியாரிஸ்டுங்க எல்லாருமே மாலை போட்டு மரியாதை செலுத்தினாங்க, முழக்கமிட்டாங்க. எல்லாருமே வீரமன முழக்கமிட்டாங்க. அவருடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி முழக்கமிட்டாங்க. அதுல நானும் இன்று போய் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தின அந்த போட்டோவையும் உங்களுக்கு காட்டுறேன். நானும் அந்த உறுதிமொழியில எங்க மாவட்டத்துல மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் இரா ராஜேந்திரன் அவர்கள் மாவட்ட தலைமை அலுவலகத்துல உறுதிமொழி கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை, சாதி ஒழிப்பு குறித்து யாரையும் நாங்க தீண்டாமை செய்ய மாட்டோம், சமுதாயம் சமத்துவ சமநிலையை அடையறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வோம், இது போன்ற பல்வேறு உறுதிமொழிகளை எடுத்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசும் கட்சியும் இன்று வெகு விமர்சையாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினது. இதுல நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், ஒரு கட்சி தலைவர் மட்டும் வித்தியாசமாக கொண்டாடினார் என்று சொன்னேன். அந்த தலைவர் யாருன்னு கடைசியா நம்ம பார்த்திடலாம். தமிழ்நாட்டுல பொருந்தாத, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பொருந்தாத கட்சின்னு ஒண்ணு இருக்கு.
அந்த கட்சி யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கட்சி தான் பிஜேபி. அவங்களும் இன்னைக்கு வந்துட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை போட வந்திருந்தாங்க. அந்த கட்சி போன இடமெல்லாம் அடிதடி கலாட்டா தான் நடந்தது. சர்ச்சைகள் பெரும்பான்மையான இடத்துல சர்ச்சைகள் ஆனது. இன்னைக்கு அந்த மாதிரி சர்ச்சைகளான இடம் சேலம் மாவட்டத்திலயும் ஒண்ணு. அந்த வீடியோவையும் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. பாத்தீங்களா? அந்த வீடியோவிலயும் வந்துட்டு காரணம் என்னன்னாக்க, சனாதனத்தை வேறறுத்த அண்ணல் அம்பேத்கரின் புகழ் ஓங்குக என்று ஒரு குறிப்பிட்ட இயக்கங்கள் வந்து அங்க முழக்கமிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பொறுக்க முடியாத பிஜேபி வந்து அங்க வந்து அவங்க கிட்ட சண்டை பண்ணி பிரச்சனை பண்ணிருக்காங்க. நீங்க உண்மையிலேயே சனாதனத்தை எதிர்க்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க போய் அதே முழக்கத்தாங்க இடலாமே. அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டுட்டு நீங்களும் சனாதனத்தை வேறறுத்த அண்ணல் அம்பேத்கரின் புகழ் வாழ்க என்று நீங்களும் முழக்கமிடலாமே. ஏன் அந்த முழக்கமிடல? அப்போ உங்களுடைய கொள்கைக்கு எதிராக அம்பேத்கர் இருந்திருக்கிறாரு. இங்க வந்தது நீங்க ஆக்டிங் கொடுக்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து பிஜேபி கட்சி பிரச்சனை பண்ணிருக்காங்க. அவங்க செய்யறது அவ்வளவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான சட்டங்களை இயற்றுவது, செயல்படுவது, மக்களை மதிக்காம இருக்கிறது, தீண்டாமையை கடைபிடிப்பது, இந்த மாதிரி பல்வேறு இது மனித குலத்துக்கு எதிரான கொள்கையை வச்சிட்டு இருக்கிற அந்த கட்சி இன்னைக்கு வந்துட்டு மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் பொருந்தாத ஒரு கொள்கையை வச்சிட்டு இருக்கிற அந்த கட்சி அண்ணல் அம்பேத்கருக்கு மாலை போட தகுதியே இல்லாத அந்த கட்சி தான் பிஜேபி. இன்று பல்வேறு மாவட்டங்கள்ல சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்காங்க. இது பிஜேபி. அவங்க வந்து தகுதியற்றவங்க. மாலை போட அண்ணல் அம்பேத்கருக்கு அவங்களுக்கும் தொடர்பே இல்லை. அவங்க முழுக்க முழுக்க RSS சித்தாந்தத்தை செயல்படுத்தக்கூடியவங்க. RSS சித்தாந்தத்தை தன் வாழ்நாள் முழுசும் எதிர்த்தவர் தான் அம்பேத்கர் அவர்கள். அது மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு முறை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்ப வந்து கால் அடிபட்டு அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டு வந்தாரு. மீண்டு வந்தப்ப அவர் வந்து தன்னுடைய அச்சத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. நல்ல வேளை நான் பிழைச்சிட்டேன், இல்லைனாக்க நான் வந்துட்டு இந்த இந்து மதத்துல இருந்துட்டே என் உயிர் போயிருக்குமே என்று நான் வருத்தப்பட்டேன் என்று சொல்லி அந்த ஆக்சிடென்ட கூட அவர் பெருசா நினைக்காம இந்து மதத்துல இருக்கிறத ஒரு குற்ற உணர்வாக அவர் வந்து எழுதியிருந்தார், புத்தகத்துல எழுதியிருந்தார். அதே போலதான் அவர் 10 லட்சம் மக்களை ஒன்று திரட்டி கொண்டு இந்து மதத்துல இருந்து வெளியேறி புத்த மதத்தால் தழுவினாரு, புத்திஸ்டாக மாறினாரு. அப்போ இந்து மதம் அவருக்கு வந்துட்டு ஒத்து வராத ஒண்ணு. அந்த இந்து மத கோட்பாடுகளை சாதி ஒழிப்புனால அவரும் அந்த கொடுமையில அந்த தீண்டாமை கொடுமைய அனுபவிச்சு பல்வேறு அவமானங்களை பட்டுதான் அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்த மக்களுக்கு சட்டத்தை ஏற்றி கொடுத்தாரு. அதனால இந்த தகுதியே இல்லாத ஒரு கட்சி தான் பிஜேபி. சரி, இப்ப அந்த தனித்துவமான தலைவர்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த தலைவர் யாருன்னு பார்த்தா இவ்வளவு நாளா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாரு இல்லைங்களா, அந்த தலைவர் தான். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து இன்னைக்கு வந்து வெளியே வந்திருக்காரு. இதுக்கும் முன்னாடி ஒரு டைம் போன வருஷம் தந்தை பெரியாரோட பிறந்த நாளைக்கு அவருடைய திடலுக்கே போயிட்டு சிங்கிளா போனாரு. அவரே தட்டு மாலையை தூக்கிட்டு போயிட்டு மாலையை போட்டுட்டு வந்தாரு. அதே போல வேலு நாச்சியார், அவங்க கட்சியோட கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மா, இந்த மாதிரி அவங்களுடைய படத்துக்கு வீட்லயே வச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி, அதுவும் எங்க இருந்தாலும் சிங்கிள் தான், யாரையும் கூட சேர்த்துக்க மாட்டாரு. அவர் சிங்கிள் மேனு வச்சு மாலை போட்டு மரியாதை செலுத்தினாரு. ஆனா இப்பதான் முதலாக அவருடைய பனைய ஊரை விட்டு வெளியே வந்து அண்ணல் அம்பேத்கருக்கு மாலை போட்டிருக்காரு. மாலை போட்டிருக்கிறாருன்னா எப்படி? அவர் எப்பயுமே தனிக்காட்டு ராஜ்யத்தான். அவருக்குன்னு எந்த ஒரு தொண்டர்களோ கட்சி நிர்வாகிகளோ யாருமே இல்ல. ஒரு முழக்கமிட தெரியாது. அப்படியே அம்மாஞ்சி மாதிரி அப்ராணி மாதிரி யாருமே இல்லாத, தொண்டர்களே இல்லாத, தலைவர் கூட இல்ல. இந்த ரோட்ல சாதாரண கூலி வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா,
அவங்களாம் வந்துட்டு அன்றாடம் கூலி வேலைக்கு போறவங்க அல்லது அலுவல் வேலையாக ஏதாவது அரசு நிறுவனங்கள்ல இருக்கிறவங்க கூட யாருக்கும் தெரியாம வந்து ரகசியமா அந்த தலைவர்கள் மேல உண்மையிலேயே பற்றுதலும் உணர்வும் இருக்கும். அப்படிப்பட்ட அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி யாருக்கும் தெரியாம வந்து ஒரு போட்டோ கூட எடுத்துக்காம மாலை போட்டு போவாங்க. இவர் என்ன ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டுட்டாரு, அவ்வளவுதான். அதான் வித்தியாசம், அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம். அரசு அதிகாரிகள் மாலை போடக்கூடாது, அரசியல் கட்சி தலைவர்களோட வந்து மாலை போடக்கூடாதுன்றதுனால தனியா வந்து மாலை போட்டுட்டு போவாங்க. ஆனா இவரை நினைச்சா என்னது, எப்படியோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து வந்துட்டாரேன்னு சந்தோஷப்படுறதா, அல்லது இப்படி யாருமே இல்லாத அனாதைய போல சிங்கிளா வந்து மாலை போட்டுட்டு போறாரே, ஒரு முழக்கம் கூட இட தெரியலையே, ஒரு வீர வணக்கம் சொல்லியிருக்கலாம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கம், அவருடைய புகழ் ஓங்குக என்று சொல்லியிருக்கலாம். அந்த கூட சொல்ல தெரியாம போறாரே. அந்த வீடியோவை காட்டுறேன் பாருங்க. அந்த படம் பேரு ஜனநாயகம் என்ற ஒரு பட ஷூட்டிங்ல இருக்காரு. அந்த பட ஷூட்டிங்காக போற வழியில பாலவாக்கம்ன்ற ஊர்ல போயிட்டு அங்க ஒரு அம்பேத்கர் சிலை இருக்கு. அங்க அந்த கட்சியோட தலைவர், 2ஆம் கட்ட தலைவர் புஷி ஆனந்தும் இருக்காரு. அவருதான் அந்த மாலை பூவெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. ஆனா அவரை கூட பக்கத்துல வச்சுக்காம அவர் கூட இருக்கிற அவருடைய உதவியாளர்கள், அந்த பவுன்சருங்களா இருக்காங்க, பாதுகாவலர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள கூட கூப்பிட்டு வச்சு ஒரு 4-5 பேர் வாங்கப்பா வந்து மாலை போடுங்கன்னா போட போறாங்க. ஆனா அவங்கள கூட பக்கத்துல வச்சுக்காம இவர் மட்டும் சிங்கிளா வந்து மாலை போட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிட்டு இருக்காரு. இவரெல்லாம் எப்படி தன்னுடைய கட்சிக்காரங்களை கொள்கை ரீதியா கொள்கையை சொல்லி கொடுத்து இவருடைய கட்சியோட திட்டம் என்ன, கொள்கை என்ன, இந்த தலைவர்கள் அவருடைய கட்சிக்கு கொள்கை தலைவராக இவரைத்தான் அம்பேத்கரை தான் அறிவிச்சாரு. அப்போ இவர் வந்து அம்பேத்கர் வந்து இந்த நாட்டுக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரு, எப்படி தீண்டாமை இழிவுகளை அனுபவிச்சாரு, எப்படி படிச்சாரு என்று எப்படி வந்து இவர் வந்து கொள்கையை பேசி அவருடைய தொண்டர்களுக்கு அம்பேத்கரை பத்தி விளக்க போறாரு. தனியா மாலை போட்டுட்டு போறவரு எப்படி வர்றாருன்னு பாருங்களேன். தனியா ஒரு ஸ்விஃப்ட் கார்ல வர்றாரு. பாவம், இவரை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. ஒரு கட்சி ஏதோ ரசிகர்கள் இருக்கிறாங்கன்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாலையை கொண்டுட்டு வந்து பூவை போட்டுட்டு அந்த புஷி ஆனந்த கூட பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வைக்கல, நிக்க வைக்கல. இவரு நினைச்சிருந்தாருனாக்க இந்த மாதிரி நம்ம கட்சியோட தலைவர் மாலை போட வராரு வாங்க என்று சொல்லியிருந்தாக்க 1 மணி நேரத்துல எல்லாரும் வந்துட்டு அவங்க தொண்டர்கள் எல்லாம் ஒன்று கூட்டக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு. ஏன் அவர் வந்து அதை செய்யல என்று பார்த்தால் அவருக்கு வந்து படப்பிடிப்பு தான் முக்கியமா இருக்கு. இந்த தலைவரோட பிறந்த நாளை விட படப்பிடிப்பு தான் முக்கியமா இருக்கு. அப்போ அவங்க கட்சியோட தலைவருக்கே அவருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க முடியல. அதுக்கே வந்து இப்போ சுதந்திர போராட்டத்துக்காக போராடின தியாகிகள்லாம் தன்னுடைய சொத்தை இழந்தாங்க, உறவுகளை இழந்தாங்க, ஏன் உயிரையே பல பேர் இழந்தாங்க. அதே போலதான் மொழிப்போருக்காக தமிழ்நாட்டுல வந்து உயிரை கொடுத்தவங்க ஏராளமானவங்க சொத்தை இழந்திருக்காங்க. சிறைக்கு போய் சிறைவாசங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த சாப்பாட்டுல புழு இருக்கும். பெரியார்லாம் அந்த சாப்பாட்டு தட்டுல புழு இருக்கும். வைக்கம்ல வந்துட்டு அவரு அந்த சாதிய கொடுமையை எதிர்த்து போராடி சிறை சென்றப்ப அங்க வந்து அவருக்கு வந்து புழு போட்ட ஒரு ஸ்மெல்லு, ரொம்ப பழைய சாப்பாட்டை அந்த சிறையில கொடுத்துருக்காங்க. அந்த புழுவை எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாரு. அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் பிறந்த மண் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த இந்த ஊர்ல இருந்துகிட்டு இவர் வந்துட்டு ஷூட்டிங்க்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாரு. அரசியல் கட்சி தலைவராக உருவான பிறகும் கட்சி ஆரம்பித்த பிறகும் இப்ப 2வது ஆண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. இவரு எப்படிப்பட்ட ஒரு தலைவராக தன்னை இவருக்கு வந்து படம் தான் முக்கியமா இருக்குது, ஷூட்டிங் தான் முக்கியமா இருக்கு, பணம் தான் முக்கியமா இருக்கு. அதுக்காக இவர் வந்து எதையும் 1 hour தள்ளி போட்டிருந்து 1 hour ஷூட்டிங் தள்ளி போட்டுட்டு கூட வந்து தொண்டர்களை வர வச்சு அங்க வந்து
மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு போயிருந்தாராக்க இது வந்து இன்னைக்கு பேசும் பொருளா ஆயிருக்காது. சரி, ஏதோ இவ்வளவு நாளா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாரு, இன்னைக்காவது வந்து மாலை போட்டு போறாரு, மரியாதை செலுத்திட்டு போறாரு என்று சொல்லி அது வந்து எல்லா தலைவர்களும் போல அவரும் செய்யறாரு அப்படின்னு நம்ம வந்து இருந்திருக்கலாம். ஆனா இவரு அவருடைய அந்த ஷூட்டிங்க கூட ஒத்தி வைக்க முடியாத இந்த தலைவர், அவருடைய கொள்கை தலைவருக்கு கூட முன்னுரிமை கொடுக்க முடியாத, இந்த மாதிரி ஒரு கொள்கையே இல்லாம, போராட்ட களம்னா என்னன்னு தெரியாத, அரசியல் கட்சினா என்னன்னு தெரியாத, இப்படி ஒரு அப்ராணியாகவும் பணத்துக்கு மட்டும் குறி வச்சு செயல்படக்கூடிய ஒரு பணப்பித்து மாதிரியும் தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கு. இன்னும் போக போக பார்க்கணும் இனி என்னென்ன மாதிரி கூத்தெல்லாம் வந்து இவர் செயல்படுத்திக்கிட்டு இருக்க போறாருன்னு. உண்மையிலேயே அரசியல்ல வந்து நம்பர் 1 ஜோக்கா இருக்க போறது விஜய். அவர் வந்து திரைத்துறையில வேணா கதாநாயகனா இருக்கலாம், அரசியல் துறையில வந்து அவர் நம்பர் 1 ஜோக்கராகத்தான் இருப்பாரு என்று சொல்லிட்டு இந்த காணொலியை பாக்குறீங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.